அறுத்து விட்டு கத்திரிக்காய் பிரியாணிக்கு மசாலா பார்த்துடலாம். 3 டீஸ்பூன் அளவுக்கு தனியா, 2 டீஸ்பூன் உளுந்து, அப்புறம் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 5 வரமிளகாய் சேர்த்து நம்ம பொடிச்சு வச்சுக்கலாம். இதில் காஷ்மீர் மிளகாய்த்தூளும் கரம் மசாலாவும் ஃபைனலாக சேர்த்து பொடிச்சிக்கலாம். 150 கிராம் அளவுக்கு எண்ணெய், ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய், ஹோல் கரம் மசாலா தாளித்து விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து மிக்சியில் வந்து நான் பல்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க, அதை வந்து சேர்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வெங்காயம் போல் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா சின்ன வெங்காயம், அதையும் சேர்த்துருக்கேன். 3 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. கை நிறைய புதினா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் காஷ்மீர் மிளகாய்த்தூள் கரம் மசாலா சேர்த்து பிடிச்சி வச்சுருக்கேன். 2 தக்காளி சேர்த்துருக்கீங்க, அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. பலூன் கத்திரிக்காய் வந்து 1 பெருசாக சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூனு, தயிர் வந்து ஒரு 2-3 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வெந்து வந்த பிறகு இதில் வந்து நம்ம அரைச்ச பொடியை சேர்த்துக்கலாம். 4 அழகு வந்து பார்த்திங்கன்னா ஜீரக சம்பா அரிசி சேர்த்துருக்கேன். இதுக்கு 8 டம்ளர் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். நான் இதில் வந்து 2 டம்ளர் தேங்காய் பாலும், நான் 6 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதி வந்த பிறகு தம் போடுங்க. எடுத்த உடனே போடக்கூடாது. அரிசி பாதி நல்லா குக்கான பிறகு தம் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக கை நிறைய புதினா சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு 10-15 நிமிஷம் வேக வச்சு இறக்குனீங்கன்னா